தென்னாடுடைய சிவனே போற்றி. அரூரமர்ந்த அரசே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கவாய் கனகத்திரளே போற்றி. மறுபடியும் ஓடிட்டுருக்கு. ஓகே, மறுபடியும் இது பண்ணுங்க. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் 101வது திருவாசக முற்றோதல் திருவாசகத்தை இயற்றிய மாணிக்கவாசகர் பிறந்த மண்ணிலே செய்கின்ற பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நிலையிலே நாளைக்கு நாம் அதை செய்ய இருக்கிறோம். அதுவரை இந்த திருவாசகத்தை பற்றிய சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறோம். அதில் அவங்களும் ஒரு 10 நிமிஷம் பேசலாம். என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது அப்படின்னு தெரியாது அப்படின்னா நான் வந்து ஒரு தலைப்பில் தொடங்கி வைக்கிறேன். நான் பூ போட்டு அதற்கு பிறகு ஒரு 4 பேர் 5 பேர் வரைக்கும் பேசலாம். ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்குவோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதீர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். அடியேன் திருவாசக சிந்தனை என்ற தலைப்பிலே எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு தலைப்பு எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிடம் பேச இருக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க டைம் நோட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா டிங்னு ஒரு பெல் அடிங்க. பொதுவாக இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால், பொதுவாக எல்லாருமே வந்து பிறப்பு இறப்பை பற்றி என்ன ஒரு உணர்வில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இறப்பு என்பது அடுத்தவனுக்கு தான் வரும், நமக்கெல்லாம் வராது. நமக்கெல்லாம் அதெல்லாம் வராது, பார்த்துக்கலாம்ப்பா. அது ஒரு சிலர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது என்ன நீ காசிக்கு போகிறேங்கிற, என்ன வயசாகிடுச்சு உனக்கு, இப்போவே போகணுமா நான் காசிக்கு, அதெல்லாம் கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம். கடைசி காலம்னா அது எந்த காலம் யாது, எது கடைசி காலம்னு நீ எப்படி சொல்ல முடியும்? எப்போ ஒரு மனிதனுக்கு அந்த கடைசிங்கிறது வரும்னு தெரியவே தெரியாது. இருந்தாலும் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா, கடைசி காலம்னா அது பின்னாடி. ஓகே, அப்படி ஒரு கடைசி காலமே வருதுன்னே வச்சுக்கோங்களேன். அப்புறமா நம்ம அதுக்கு பிறகாவது நம்ம அதை பற்றி யோசிக்கிறோமா, ஐயோ கடைசி காலம் வந்துருச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாவது யாராவது யோசிக்கிறாங்களா? பரவாயில்ல விடு, இது போணுச்சுன்னா அடுத்த ஜென்மம் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம், அப்படி தான் இருக்கிறாங்க. புனரதி மரணம், புனரதி ஜனனம், புனரதி தாயின் வயிற்றினில் ஜனனம், திரும்ப திரும்ப நம்ம பிறவி எடுத்துகிட்டு இருக்க போகிறோம். அதனால் ஐயா ஜாலி. அப்போது இந்த பிறவி என்பது நமக்கு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு இதாகவே தெரியல, வருத்தமாகவோ கஷ்டமாகவோ தெரியல, ஜாலியாக இருக்குது. அதான் நம்ம இவங்க திருமந்திர அம்மா வந்து சொன்னாங்க, இந்த பிறவி எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கஷ்டமானது, துன்பமானதுன்னு. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, என்ன கஷ்டம் உங்களுக்கு? காலையில் எழுந்திரிச்சா எங்கள் வீட்டில் இட்லி கொடுத்துட்றாங்க, சாப்பாடு கொடுத்துட்றாங்க, நான் பாட்டுக்கு ஊரெல்லாம் இது வம்பு பேசிட்டு வர்றேன், மதிய சாப்பாடு கொடுத்துட்றாங்க, நல்லா தூங்குறேன், சாயந்தரம் எழுந்திரிச்சு டிவி பார்க்குறேன், ஸ்நாக்ஸ் வந்துடுது, எல்லாம் சாப்பிட்றேன், நல்லா நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிக்கிறேன், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறேன். என்ன கஷ்டன்றீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா? அவங்க வீட்டுக்காரர் ஏதாவது தொந்தரவு பண்ணுறாரா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். இந்த வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, இந்த பிறப்பு நன்றாக இருக்கிறது, இதை நல்லா என்ஜாய் பண்ணணும். நீங்கள் ஏன் இந்த பிறவி கஷ்டம்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது ஒரு கதை ஒன்று அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குது. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நான். யாரோ ஒருத்தர், யாருன்னு எனக்கு தெரியல,
யாரோ ஒரு நாரதர் முனிவரோ அல்லது வேறு யாரோ ஒருத்தருக்கு மாயையினுடைய இயல்பை பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கும்போது அவரை வந்து பன்னியாக பிறக்க வைக்கிறார். பன்றியாக பிறந்து அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குட்டிகளோட குழந்த குட்டிங்க இது நான் சொந்த பந்தத்தோட அந்த சாக்கடையில் பிறண்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து எப்படி எந்திரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, என்னை எதுக்கு கூப்பிட்றேன், நான் நல்லா ஜாலியாக இருக்கேன் தான், சாக்கடை இருக்குது, நல்லா சாப்பிட்றதுக்கு எனக்கு அப்பப்போ சாப்பாடு கிடச்சிட்டு இருக்கு, பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, ஜாலியாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறமா அந்த மாயை நீக்கின உடனே, ஐயோ கர்மம், நான் இங்கெல்லாம் இருக்கேன், இவ்வளோ கசத்துல எல்லாம் கிடக்கிறேன் அப்படின்னு அந்த மாயை நீங்கின உடனே தான் அது தெரிய வந்தது அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆக இந்த பிறவி என்பது நமக்கு போர் அடிக்காத வரைக்கும் பிறவியானது திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு மாணிக்கவாசக பெருமான், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டப்பா, என்னால் முடியல, இந்த ஒரு நிலை வந்துடுச்சுன்னா அடுத்தது நமக்கு முக்தி, இந்த நிலை வரணும். அதை வந்து அட்லீஸ்ட் நமக்கு வரலைன்னாலும் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரே. ஏன் இப்போ நான் அந்த பேசுகிறதுனுடைய நோக்கமே அதுதான். அவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஏன் அப்படி சொன்னார்? நான் வந்து இந்த இதை பேசும்போது கூட ஐயா ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. திருவாசகத்துக்கு வந்து நம்ம பொருள் சொல்லி அதுக்கு பிறகு பாடல்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. பெருமான் அருள் அன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் முடியல, நீங்கள் சொல்லுங்க ஏண்டாரு, அதனால் எனக்கு கிடைச்சது தரிக்கிலேன் காய வாழ்க்கைன்ற. அவருக்கு என்ன கஷ்டம்? அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி என்னையா உனக்கு கஷ்டம், பொண்டாட்டியா பிள்ளையா, இல்லை வீட்டு வாடகை கொடுக்கணுமா, இபி பில்லு கட்டணுமா, இன்கம் டேக்ஸ் கட்டணுமா, இல்லை ரேஷனில் போய் க்யூவில் நிற்கணுமா, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ வந்து தரிக்கிலேன் காய வாழ்க்கைன்னு சொல்கிறிய, என்ன பிரச்சனை உனக்கு, நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சிவசிவான்னு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. ஒரு விஷயத்தை உயர்நிலையை அனுபவித்து விட்டால் அதுக்கு கீழே இருக்கிறத அனுபவிக்க அதுக்கு பிறகு பிடிக்காது. அதை வந்து அங்கே கொடுத்துட்றாரு சுவாமி. அதனால் அவரால் முடியலை. எப்படின்னா கரெக்டாக சொல்லணும்னா என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும். அவர் என்னன்னா தேடி தேடி போய் குடிப்பார். இந்த இடத்துல டீ சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த இதில் திருநெல்வேலியில் அந்த இதுக்கு பக்கத்தில் ஒரு 2வது கடை இருக்குது பாருங்கள், அந்த கடையில் போய் சாப்பிட்டோம்னா அது ஒரு டீங்க, காஃபிங்க, அருமையாக இருக்குங்கன்ட்டு. அவருக்கு ஒரு காஃபி ஒன்று கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், நான் இனிமே இந்த உலகத்தில் காஃபியே சாப்பிட மாட்டேன். நிறைய பேர் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வீட்டில் காஃபி சாப்பிட்டதுக்கு பிறகு வேறு எங்கேயுமே சாப்பிடக்கூடாதுங்கிறது அந்த மாதிரி இல்லை. அதாவது இது மாதிரி காஃபி இந்த உலகத்திலே நான் சாப்பிட்டது கிடையாது, இனிமே எங்கேயுமே காஃபி சாப்பிடவே எனக்கு பிடிக்காது, அவ்வளோ அருமையாக இருக்குது, இந்த காஃபியை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு நிலையை சிவபெருமான் அவருக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவர் வந்து தரிக்கிலேன் காய வாழ்க்கைன்னு சொன்னாருன்ட்டு. இப்போது நம்ம மறுபடியும் இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே. மறுபடி பிறப்பு எடுத்துக்கிட்டே இருப்போம். எப்படியும் நான் ஒரு 4-5 பிறவியாவது எடுக்க வேண்டியிருக்கும், இல்லை ஒரு 10-20 பிறவியாவது எடுக்க வேண்டியிருக்கும். தயாராகிக்கிறோம். நோ அப்படி சொல்லணும். இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லணும். நம்ம திருவாசகம் படிக்கிற நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நோ, எனக்கு வந்து இனிமேல் அடுத்த பிறவியே வேண்டாம், எனக்கு வந்து இதோட முடிச்சு விடு கதையை, அது என்னவானாலும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை வர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். அடுத்ததாக இதிலேருந்து நான் புரிந்து கொண்டது, இந்த கருத்தையே வந்து பார்த்திங்கன்னா இவரும் சொல்கிறார், யார், பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, மாதா உடல் சலித்தால் வல்விளையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னுமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா அப்படின்னு சொல்லுவார். சரி சரி. ஸோ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, இனி பிறவி வேண்டாம், அந்த அளவுக்கு பிறவிகள் எடுத்தாச்சு. இவர் சொல்லக்கூடிய மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய அதே கருத்தை நம்முடைய பட்டினத்தாரும் அங்கே அழகாக சொல்லுகிறார். அதே போல் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டரை வந்து ஒரு அருமையான ஒரு பாடலை சொல்லுவார். ததியுருமத்தி சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும்
மதியுருவேணி மகிழ்நனுமாலும் வணங்கி எங்கும் துதியுரு சேவடியால் சிந்துரானன சுந்தரியே. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்து போட்டு கடையிற மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமுமா பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு பிறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு ஒரு நிலைக்கு ஒரு கதிக்கு வர்றதுக்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும். இப்போ தயிரை மத்தில் போட்டு எவ்வளோ நேரம் கடைவாங்க? வெண்ணெய் வர்ற வரைக்கும் கடைவாங்க. அவ்வளோதான் பாயிண்ட். வெண்ணெய் வர்ற வரைக்கும் கடைவாங்க. வெண்ணெய் வந்ததுக்கு பிறகு கடைய மாட்டாங்க. அப்போது எப்போ இந்த மெய்ப்பொருளானது வெளியில் வந்ததோ அதுக்கு பிறகு நமக்கு பிறவி கிடையாது. அப்போது இந்த வரியில் சொல்கிறாரு, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். அடுத்த வரி என்னது? முடிஞ்சது கதை. அப்போது இந்த மெய்ப்பொருளை காணுகின்ற வரைக்கும் இந்த பிறவியை நம்ம எடுத்து எடுத்து சுழண்டுக்கிட்டே இருக்கணும், உழண்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ அவருடைய திருவடியான மெய்ப்பொருளை கண்டு விட்டோமோ அப்போது அதற்கு பிறகு பிறவி கிடையாது. நாம் வீடு வெற்றி அடையலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருநாடுடைய சிவனே போற்றி. கரெக்டு. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நம்முடைய அறக்கட்டளையின் அறங்காவலர் சிவத்திரு குழந்தைராஜ ஐயா அவர்கள் திருவாசக சிந்தனை என்ற தலைப்பிலே தன்னுடைய உரையை இப்பொழுது நிகழ்த்துவார்கள். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் உள்ளான் தனியே ஏற்று. இந்த இனிய நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைத்து சிவனடியார்களும் வணங்கி வருகிறேன். திருவாசகம் மாணிக்க வாசகர், அதாவது இறைவனாலே திருவாதவூரான் என சொல்லப்பட்டவர் திருவாசகர். இந்த திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகர். அதாவது மாணிக்க வாசகரை பொறுத்தவரையிலையும் அவர் ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா. இப்போ நீ சித்தாந்தம் படிச்சிருந்தே உங்களுக்கு தெரியும். அதாவது விஞ்ஞான கலர், பிரளய கலர், சகல. அதில் விஞ்ஞான கலர் ஆன்மாவுக்கு இறைவன் தானே உணர்த்துவான். மாணிக்க வாசகர் விஞ்ஞான கலர் ஆன்மாவாக இருந்ததுனால தான் அவருக்கு திருப்பெருந்துறையில் திருவடி தீட்சை கொடுத்தாப்புல. அதாவது அவரை திருவடி தீட்சை வழங்குறதுக்காகத்தான் ஒரு நாடகம் ஆடி அது போய் சோழ நாட்டில் போய் குதிரை வாங்கன்னு சொல்லி அனுப்பி இங்கே பொண்ணும் பொருளோடு வர்றார். பொண்ணும் பொருளோடு வந்தவர் அந்த குருந்த மரத்தடியில் அங்கே இருக்கிற கூட்டத்தோட அடியார் கூட்டத்தோடு பார்க்குறார். உடனே திருவடி தீட்சை கிடைக்கிது. கொஞ்ச நேரத்தில் அவர் மறைஞ்சிடுறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த அடியார்களும் மறைஞ்சிடுறாங்க. இதுலேருந்து என்னென்னா, அதாவது மாணிக்க வாசகர் அந்த விஞ்ஞான கலர் பக்குவப்பட்ட ஆன்மா. அதனால் திருவடி தீட்சை அவருக்கு கொடுத்துட்டார். இது ஒன்று. அடுத்து இப்போ ஆவடையார் கோயில் யார் கட்டினது? எல்லோரும் மாணிக்கவாசகர் கட்டினதுங்கண்ணா. மாணிக்கவாசகர் கட்டியிருக்க முடியாது. அப்படின்னா ஆவடையார் கோயிலில் யார் அங்கே உற்சவர் மூலவர் யார்? ஆவடையார் கோயிலில் நெய்வேத்தியம் என்ன இதில் பண்ணுறாங்க? உங்களுக்கு எல்லா கோயிலையும் எல்லா கோயிலையும் ஒரு பச்சை அரிசி. ஏன்னா அந்த பச்சை அரிசிலாம் முளைக்கும் தன்மை உடையது. இது அவிச்சது. அப்போ என்னாச்சு? உயிர் இல்லை. அப்போ அவர் ஞான நிலை அடைந்தவர், அவருக்கு பிறப்பு இல்லை. இதெல்லாம் தத்துவங்கள். திருவாசகமே தத்துவம். நான் தயவுசெய்து சொல்கிறேன், திருவாசகம் படிக்கிறீங்கன்னா ஓரளவு சிவனடியாராக வாழுங்க. நான் யாரையும் கொலை சொல்லலை. முதல் காரணம் 3 சிவனடியார்களுக்கு 3. நாம் சைவராக இருக்க வேண்டும். நாம் சைவ உணவை சாப்பிட வேண்டும். அதாவது நம்ம இந்த நம்ம அவனுடைய நாமத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இப்போ ரொம்ப பேர் என்னென்னா திருவாசகம் முற்றோதல் போகிறோம், நல்லா பண்ணுறான். ஆனால் நம்ம இன்னும் அந்த முழு நிலைக்கு வரல. நான் யாருன்னு சொல்லலை. உங்களுடைய அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அந்த சாய்ஸை. அது ஒன்று. அதாவது திருவாசங்கிறது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்து. உங்களுக்கு சைவ சித்தாந்தங்கிறது யாரும் உருவாக்கினதில்லை. இப்போ ஒரு சித்தாந்தம் இருக்குது. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் காரல் மார்க்ஸ், எங்கெல்ஸ் உருவாக்குனது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தத்தை இது இறைவனே நேரடியாக தன் அருள் பெற்ற அருளாளர்கள் மூலம் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் மாணிக்க வாசகருடைய திருவாசகம் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கோட்பாடு. அதில் இருந்து தான் இதெல்லாம் பிறக்குது. இன்றைக்கி தற்சமயத்துக்கு வாழும் நெறி சொல்கிற வள்ளலாரும் இருக்கிற வேதாந்த மகரிஷியும் 2 பேரும் திருவாசகத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வள்ளலாருடைய பக்தர்கள் திருவாசகத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இங்கே இருக்கிற சிவனடியார்கள் வள்ளலாரை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதெல்லாம் மிக தப்பு. அதான் வள்ளலார் வள்ளலாருக்கு அடி எடுத்து கொடுத்தவர் தான். உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? ஆதியும் அந்தமும் எல்லாம் அருட்பெருஞ்சோதிங்கிறதே வள்ளலாருக்கு எடுத்து கொடுத்தவர் தான்.
நீ அதெல்லாம் இன்டெப்த்து நம்ம போகிறதே இல்லை. இப்போ எல்லாம் உங்களுக்கு இவர் யாழ்ப்பாணம் ஆர்மோனாவலர் ஒரு இதை கிளப்பி விட்டு விட்டார். அப்புறம் வள்ளலாரை எதிர்த்து செஞ்சதே இந்த குரூப் தான், சைவ குரூப்பு. ஆனால் நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா அவர் பரசிவத்தை இது பண்ணுறாரு. நீங்கள் சைவ சித்தாந்தத்தின் படி போனீங்கன்னா இப்போ எல்கேஜி யூகேஜி தான் இந்த வழிபாடு. அப்புறம் வந்து உயர்நிலை, மேல்நிலை, பிஹெச்டி எல்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா இதெல்லாம் தேவையே இல்லை. அதுதான் வள்ளலார் சொன்னார். இந்த நம்ம அடிப்படை கருத்து, அதாவது நீ சித்தாந்தங்கிறது என்னங்கிறிய, அது ஒரு கல்வி இல்லை, அது ஒரு அனுபவம், வாழ்க்கை அனுபவம். நீங்கள் படித்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறார், எந்த தெய்வத்தை நீ வந்து, அதாவது தெய்வத்தை இகழ சொல்லலை, எல்லா தெய்வத்திலையும் நீ சிவனாக பாருங்கிறார். நான் என்ன பண்ணுறோம், நம்ம திருவாசகம் முற்றோது மட்டும் பக்கத்தில் ஒரு இல்லை ஒரு கடிச்சோறு போட்டோன்னா அங்கேயும் போய் பாடுறோம். இதில் பேசிக்காக வாழ கற்றுக்குறங்க. இதெல்லாம் சொல்ல வருத்தப்படாதீங்க. அதனால் இன்னும் சொல்ல போனால் ஒரு திருவாசகத்தில் அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்துட்டாப்புல, ஆனால் அவர் ஆட்கொள்ளலை, அழுது புறன்றார். அவர் அங்கேருந்து பொண்ணை எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி அவரை கொண்டு போகிறாங்க. ஒரு ஞானநிலை பெற்ற மனிதன் எப்படி பொண்ணை எடுத்துக்கிட்டு திருடிட்டு போக முடியும்? அவரோட மற்றவன் கொண்டு போயிட்டான். அப்புறம் மன்னனுக்கு தெரியுது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் போது இது அது பரியாகினது அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஆறு உரப்படுக்குது. அப்போ மன்னன் புரிஞ்சுக்கிட்டு மன்னனே வர்றான் இங்கே எதுக்கு, திருப்பரந்துறைக்கு. மன்னன் கட்டின கோயில். அதனால தான் அங்கே வந்து எல்லாமே மாணிக்க வாசகர் தான். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நமது நாயன்மார்களில் இல்லைன்னு ஒரு கேட்குறாங்க. அதுக்கு வாரியார் சொன்னதை நான் சொல்லலை. இவர் நேரடியாக ஞான நிலையில் இறைவனுடன் கலந்தவர். அதனால் அவர் இந்த அடியார் கூட்டத்தில் சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அப்பர், இந்த நம்பியார், உரார், இவங்க எல்லாமே திருநாவுக்கரசு எல்லாமே அவங்க வந்து ஒரு நிலைக்கு போகிறாங்க. உங்களுக்கு சுந்தர நிலை வந்து சாமு சித்தர் தான். அவர் யோக நிலையில் போனவர். அவர் முழுமையாக போகலை. அதனால தான் திரும்ப வர்றாரு, பிறப்படுத்து வர்றாரு, இங்கே வந்து திரும்ப போகிறாரு. அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா சாமு சித்தர், சித்தத்திலே ரெண்டு இருக்கு. அதாவது அந்த இந்த வகையில் இவர் மாணிக்க வாசகரை பொறுத்தவரையிலையும் அவர் இறைவனோடவே கலந்துட்டார். என்ன சொல்லப்போனால் மாணிக்க வாசகரும் நான் சமயத்துக்கு என்ன செஞ்சாருன்னு தெரியும். உங்களுக்கு திருஞான சம்பந்தர் மதுரையில் போய் சமணர்களை வென்று பாண்டிய மன்னனை வந்து அவர் வந்து இது கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணுறாருன்னா கடைசி காலம் அவருடைய வரலாறு வந்து அவர் தில்லையிலே இருக்கார். தில்லையில் ஒரு குடியில் வச்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கு இறைவன் இடப்பட்ட கட்டளை என்னன்னா, நீ இங்கே வேலை இருக்குன்னா அங்கேருந்து யாழ்ப்பாணம் இதுலேருந்து சிலோன்லேருந்து வர்றாங்க பௌத்தர்கள் வந்து அவங்கள அவர் ஒரு மனது மாற்றி அந்த இதில் வந்து சிதம்பரத்தில் நமது சைவ சித்தாந்தத்தை நிறுவனது இவருடைய மிகப்பெரிய பணி. இன்றைக்கி நாம் வந்து திருவாசகம் படிக்கிறவங்க ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும். இன்னைக்கு எல்லாத்துலேயும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு, அதனால தான் சைவ நெறி வளரலை. இப்போ நான் வந்து பாக்கி மத வைஷ்ணவத்தையோ இல்லை வந்து புத்தகத்தையோ நான் குறை சொல்லலை. அதாவது நம்முடைய இதில் என்ன சொல்கிறான், உங்களுக்கு தென்னாடுடைய சிவனையை போற்றி அந்த சிவன் எந்நாட்டவருக்கு இறைவன். அவன் வந்து கிறிஸ்டியன் கொண்டா அவன் கும்பிட்ற தெய்வமும் உங்களுக்கு பள்ளிவாசலில் கும்பிட்ற தெய்வம் நம்ம சிவன் தான். அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வரணும். அதனால் நீங்கள் இந்து மதங்கிற பேரில் உங்களுக்கு புராணங்கள்லாம் முக்கால்வாசி போய், அதாவது ஒரு செய்தியை வந்து அதிகப்படுத்தப்பட்டு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க கேள்வி கேட்குறான். இன்றைக்கி திருமூலர் 3000 மந்திரம் 3000 ஆண்டுகள் சொன்னால் பயில கேட்குறாங்க, அது எப்படி வாழ முடியுங்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா சர்ச்சைகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து இளம் வயசுகிட்ட கொண்டு போனோம்னா நம்ம வந்து ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்லணும். அதுக்கு சைவம் வந்து ஒன்றுக்கும் வந்து ஆதாரம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை சொன்னீங்கன்னா ஒன்று நேரடியாக பார்க்குற காட்சி பிரமாணம், அடுத்து 2வது கருதல் பிரமாணம், 3 தான் ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம் தான் நிறைய வெள்ளங்கட்ட பண்ணுது. அவன் என்ன சொல்கிறான், நான் தான் ஆகம பிரமாணம், நான் முடிவன், நான் சொல்கிறது தான் சரிங்கிறான். அங்கேயும் சில சிக்கல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சைவம் வளராமல் போனதுக்கே காரணம் தான். அடுத்து இந்த இதை பொறுத்த எந்த ஜாதி குலம் இல்லை. நம்ம நால்வரும் சரி வள்ளலாரும் சரி ஜாதியை பற்றியே பேசலை. நம்மளால் என்ன பண்ணால் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் தான் கோயிலுக்குள்ளே போகணும். அதுலேயும் ஒரு 4-5 ஆதிக்க சாதி இருக்குங்க. இன்னும் கூட அது சில கோயிலில் இருக்குது. அப்போ எல்லாரையும் விடலை. அவன் பார்த்தா எல்லாம் கிறிஸ்டினுக்கு போயிட்டான். இன்றைக்கி தெற்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 சமூகம், நான் அந்த சமூகத்துக்கு பேரை சொல்லலை, அவங்களாம் நீ கிறிஸ்டினுக்கு போன காரணமே நம்ம தான். இன்றைக்கி சொன்னால் மடங்கள் வந்து இந்த வேலையை முழுதாக செய்யலை. அதாவது நமக்கு ஒரு மொழி வந்து வடமொழியாக அது வந்து தமிழாங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு இறைவன் உணர்த்தினது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி உணர்த்தினார். நான் தமிழ் தெரிஞ்சவன், எனக்கு தமிழில் புரிஞ்சால் அவருக்கு வந்து தெலுங்கு தெரியும், தெலுங்குல இருக்கணும். அதனால் இப்போ என்ன ஒரு இதை கொண்டு வர்றான்னா, என் பாஷை தான் நல்ல பாஷை, நான் தான் மேலே உள்ளவன். இன்னும் சொல்ல போனால் நிறையா கோயில்களில் திருமுறை பாட முடியலை. என்ன காரணம், நமது இந்த இதை வந்து நம்ம நல்ல முறை சிந்தித்து நம்ம செயல்படலை. ஒரு இதை வந்து பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இன்னைக்கு தலைவர்களோட ஆகமங்கிறான். இங்கே இருக்கிற எத்தனை சிவாச்சாரியார்களுக்கு ஆகமம் தெரியும்? இன்னைக்கு 27 ஆகமம், அதில் 9 ஆகமத்தை கொண்டு வந்து திருமந்திரம். அதில் என்ன சொல்கிறான், அந்த பாட்டெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் இறைவனை கும்பிட்றது புரோக்கர் தேவையில்லை. நம்மளே உட்காரணும். போய் உட்காந்து கண்ணை மூடுங்க,
உங்களுக்கு ஒரு ஒளி, ஒரு முதல்ல வந்து ஒரு கருப்பு தெரியும், அப்புறம் ஒளி தெரியும், எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்சி அளிப்பார். இதைத்தான் வந்து அவர் வந்து கடைசியாக அழுது கடைசியாக போனார். அவர் சொல்கிறது, நீங்கள் போய் இறைவனிடம் மன்றாடி அழுவுங்கன்னு சொன்னார். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சித்தாந்த ரீதியாக இந்த திருவாசகத்தை படிக்கிற நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. முதல்ல இந்த மாமிசத்தை கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் வாழ்க்கை முறைக்கு வாங்க. வாழ்க்கை தான் அதாவது நம்மளுடைய இந்த இதை வந்து நம்மளுடைய அதை படிக்கிறது, வாழணும். அதை வாழ கற்றுக்கணும். முடியலைன்னா ஒன்று வீட்டில் இருக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் ஆர்வமாக வர்றாங்க, நான் ஒரு இது எடுப்போம் சர்வே, ஒரு எத்தனை பேர் மாமுக்கு இப்படி காசிக்கு கொடுத்து வந்தாங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. இல்லை அவங்க விட்டு அது இதை ரகசியமாக கொடுத்து டிக்கெடிங்க, 3/4 பேர் இருக்காது. அதை கூட விட முடியலை. இந்த உடல் படைக்கப்பட்டது, நானும் மாமிசம் சாப்பிட்டாலும் தான். எங்கள் வீட்டில் வந்து 7 நாளில் 5 நாள் கறி தந்த குடும்பத்தை சேர்ந்தவந்தாலாம் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் படித்தா திருந்தணுமா இல்லையா? அதனால் தயவு செய்து அந்த வழிக்கு வாங்கன்னு சொல்லி நான் பேசுகிறது சர்ச்சையாக இருக்கலாம். இருந்தாலும் என்னோட கருத்தை கூறுகிறேன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினர் மன்னார்குடி வேதநாயகி அம்மா அவர்கள் சில கருத்துக்களை, திருவாசக சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருவாசக சிந்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய உள்பிரிவாக, அதனுடைய ஆரம்பமாக இருக்கிற சமயத்தை பற்றி சொல்லிட்டு அந்த ஐயாவெல்லாம் திருவாசக சிந்தனை பற்றி சொன்னாங்க. சமயம் அப்படிங்கிறது என்ன? நம்ம வந்து சமைக்கிறதுன்னா பக்குவப்படுத்துறது. சமயத்துக்கு 2-3 அர்த்தம் இருக்கும். ஒன்று சமைக்கிறது, பக்குவப்படுத்துறது சமைங்கிறது. இன்னொன்று சமயத்துக்கு தக்க மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலரை பார்த்தும்போது சொல்லுவோம் சமயவாதி அப்படிம்போம். அவன் வேலைன்னா ஒன்றுக்கு வர்றான், நமக்குன்னா போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் அந்த சமயங்கிறது சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய சமயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சைவ சமயம், பௌத்த சமயம், மற்ற சமண சமயம், இப்படி நிறைய சொல்லும் பொழுதும் சமயம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் சமயம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சைவத்தை தான் குறிக்கும். எல்லா இடங்கள்லையும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. நம்ம மந்திரமாவது நீர் பாடலை எடுத்துக்கிட்டோம்னா சமயத்தில் உள்ளது நீர், சைவ சமயத்தில் உள்ளது நீருன்னு அது எழுதவே இல்லை. அதனால நமக்கு அதுலேருந்தே சமயம் அப்படிங்கும் பொழுது எப்படி வந்து நமக்கு கோவில் அப்படின்னு சொன்னாலே சிதம்பரத்தை தான் குறிக்குது, அந்த பெருமானை தான் குறிக்குது இல்லையா? தில்லையம்பலத்தில் இருக்கிற அந்த பெருமானை குறிக்குது. அதே மாதிரி சமயம்னு சொன்னாலே சைவ சமயத்தை தான் குறிக்குது. அந்த சைவ சமயங்கிறது எப்போ நமக்கு வந்தது அப்படிங்கிறது நம்ம மற்ற மதங்களுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது, மற்ற சமயங்களுக்கெல்லாம் சொல்ல முடியுது. சமணம்லாம் பார்த்தா 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த நூற்றாண்டில் வந்ததுன்னே தெரில, எந்த காலத்தில் வந்தது. ஏன்னா 2ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கிற மணிமேகலை நூலில், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் பார்த்தா இறைவனை வந்து, அதாவது பெருமானை, நம்ம சிவபெருமானை வழிபடுறதை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது. அதிலேயே பார்த்திங்கன்னா சைரன் செங்குட்டுவன் கண்ணகி அந்த மாதிரி ஒரு கோலம் கொண்ட பிறகு தான் செய்தது தவறு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்திங்கன்னா இமயமலையில் போய் சிவபூஜை பண்ணிட்டு தான், அதுவும் இமயமலையில் போய் வந்து கல் எடுத்துகிட்டு வர்றார். இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் கல் இருக்கும், ஆனாலும் அந்த இடத்துல உள்ள கல்லையெல்லாம் எடுக்காமல் இமயமலைக்கு போகிறாங்க. இமயமலை நம்ம பெருமான் இருக்கிற இடம், கைலாயம்னு சொல்கிறோம், நம்ம எல்லாரும் வழிபடுற இடம் அந்த கைலாயம். அந்த இடத்துல போய் கல் எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி சிவபூஜை பண்ணிட்டு தான் போனார் அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் இருக்குது. அதே மாதிரி வந்து சாத்திரங்கள்லேயும் நமக்கு பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருடைய சாத்திரங்களில் பார்த்திங்கன்னா சமயத்தை பற்றி நல்லா சொல்லுது. அதில் வந்து மாணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். மாணன் அந்த மங்கையர்க்கரசி பாடலில் 3ஆம் திருமுறையில் வரும், புறநிர்மை பண்ணில் வருது. மாணி அப்படிங்கிறது, அதாவது மாணன்கிறதுக்கு ஆண்பால் மாணி, மாணன்கிறது வந்து பெருமானை குறிக்கிறது. அதே மாதிரி பெண்களில் உயர்ந்த பெண்ணை குறிக்கிறது மாணிங்கிறது. அந்த மாதிரி செய்திகளும் இருக்குது. இது வந்து சாத்திரங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது வந்து இலக்கணத்தில் சொல்லப்போனால் இலக்கியத்தில் இப்படி இருக்குது. இலக்கணத்துலேயும் பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில்
தொல்காப்பியத்துலேயும் இதே மாதிரி வந்து நம்ம சமயம் வந்து சைவ சமயம்தான் இருந்தது அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்க. அதுக்கான உரை வந்து நச்சினார்க்கினியர் உரையில் அது கரெக்டாக குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து வரிசையாக பார்த்திங்கன்னா ஒரு 6 வகை பிரிவுகள் இருக்கும். அந்த 6 வகை பிரிவுகளை வந்து நம்ம இப்போ உள்ள பாடல் வந்து இப்போ உள்ள பாடலில் திருமுறையில் உள்ள பாடல் வந்து வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படின்ற பாடலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் பொருத்தமாக அந்த சைவ சமயத்துக்குள்ள சிறப்புகளை குறிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு சைவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சமயத்தையும் குறிக்கிறோம். சைவம் சொல்லும் பொழுது நம்ம ஐயா சொன்ன மாதிரி வந்து திருவாசகம் படிக்கிறோம், திருமுறைகள் படிக்கிறோம், அந்த பழக்கத்தை மட்டும் விட மாட்டேங்கிறோம். நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா யானைக்கும் பூனைக்கும் ஒப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. யானையினுடைய கால்கள், அதனுடைய உணவு பழக்க முறை, அதே மாதிரி பூனையுடைய கால் உணவு பழக்க முறை, அது என்னென்னவெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லும் பொழுது யானை வந்து நம்ம மனிதனுடைய இயல்புகளோடு ஒப்பிட்டு அது சாப்பிட்ற உணவு வந்து சைவமாக தான் இருக்குது. அதே சமயம் பூனை சாப்பிட்றது கண்டதை சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதில் வந்து நீங்கள் எதை நீங்கள் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நம்ம முக்குணங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு சொல்லுவாங்க எந்த குணம் வந்து நமக்கு இயல்பாக எடுத்துக்கணும், நம்ம சம்ராட்சசம் அப்படிங்கிற மாதிரி குணங்கள் சொல்லும் பொழுது சைவத்தில் உள்ளவங்களுடைய குண இயல்புகள், அதாவது இந்த உணவு முறை பழக்கங்கள் உள்ளவங்களுடைய இயல்பு முறை பார்த்திங்கன்னா அது எல்லாராலையும் போற்றப்படுறதா இருக்கும். இது இல்லாமல் செய்யும் பொழுது ஒரு சில இடங்கள் எல்லாம் நானே சில இடங்களுக்கு போகும்பொழுது பார்த்துருப்பேன். அமாவாசை மற்ற விரதமெல்லாம் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு பார்த்தா 6 மணியோடு முடிஞ்சிருச்சு அமாவாசை, அதனால் அதுக்கப்புறம் நான் இதை சாப்பிட்றேன். 6 மணியோட மணிக்கணக்கு கூட வச்சுருக்காங்க. அமாவாசை நாளை மட்டும் கணக்கு வச்சுக்காம மணியை கணக்கு வச்சுட்டு இன்றைக்கி இது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதை சாப்பிட்றேன், இன்றைக்கி இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டேன், குளிச்சுட்டு நான் கோயிலுக்கு போகிறேன், அப்படியும் சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ பேருந்தில் வண்டியில் வரும்பொழுது தான் சொல்லிகிட்டு இருந்தேன். உணவுலேயுமே சைவத்துலேயுமே வந்து இது சாப்பிட்டா இது தான் சாப்பிடணும், இது சாப்பிட்டா இது தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஊறுகாயும் தொடக்கூடாது, அந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்தி வச்சுருக்குறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் உணவு முறையில் கட்டுப்பாடு இருக்கணும். சைவ சாப்பிட்டாலுமே உணவு முறையில் கட்டுப்பாடு இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட உணவு நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுனால அதிகப்படியாகவும் சாப்பிட்றக்கூடாது. சைவமாக இருந்தாலும் சரி, அசைவம் வேண்டவே வேண்டான்னு தான் சொல்கிறோம். எதுலேயுமே அதிகம் இருக்கக்கூடாது. அதிகம் இருக்கிறது வந்து நிச்சயமாக உடலுக்கும் உள்ளத்துக்கும் அது ஆபத்து. உள்ளம்னா மனசில் வந்து நம்ம அதை சாப்பிடும் பொழுது அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி இன்னொன்னுடைய அழிவில் நம்மளுடைய ஆக்கம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எப்பொழுதுமே நம்மளுடைய ஆக்கம் வந்து ஆக்கமாகவே இருக்கணும். இதுக்காக தான் இயற்கையாக நமக்கு காய்கறி உணவுகள்லாம் படைச்சிருக்கிறாங்க. அதனால் அதை நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இன்னொருத்தருடைய கஷ்டத்தில் நம்ம சுகம் காணக்கூடாது. அது எப்பொழுதுமே நமக்கு இடைஞ்சலை தான் கொடுக்கும். இந்த சமயம் சைவம் இது எல்லாம் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தது. சிந்தனைகள் அப்படிங்கும் பொழுது திருவாசகத்தை பற்றி நம்ம சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அது வந்துட்டு இந்த மண்ணில் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கொடுப்பினை. ஆனாலும் ஐயாலாம் நல்ல செய்திகள் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு சமயமும் சைவமும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பரத்துறை மேவிய வருணையை போற்றி. இந்த திருவாசக சிந்தனை கூட்டத்துக்கு இப்போ தான் நான் வந்து இந்த திருவாரூரில் வந்து அப்பாவுடைய திருவாசக அவருடைய மண்ணை மிதிக்கணுங்கிறதே பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்ததுக்கு அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ண சிவனடியார் அறக்கட்டளை பட்டுக்கோட்டைக்காரவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டு அவருடைய மாணிக்கவாசர் திருவடியை பணிந்து வணங்கி கொள்கிறேன். ஃபஸ்ட்டு சமயம் சைவம் சித்தம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம திருவாசகத்துக்கிட்ட அப்பாட்ட வர நம்ம வந்து அந்த திருவாசகத்தை படிக்க இதை விடணும் அதை விடணும் அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம வரவே தேவையில்லை. ஒரு வாசகத்துலேயும் ஒரு வரையும் நம்ம படிக்க அந்த தூண்டுதலை வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே மறக்கடிச்சிருவார். எனக்கு அதிகமாக பேச வாய்ப்பு தெரியாது, இருந்தாலும் நான் உணர்ந்ததை நான் சொல்ல வர்றேன். ஒரு பழத்தை ருசித்தோம்னாக்கா நம்ம ருசித்து பார்த்தா தான் அந்த சுவை தெரியும்.
அப்படிங்கிற மாதிரி நான் ருசித்ததை தான் சொல்ல முடியும். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அதே அந்த இறைவன் வந்து நம்ம அவர்கிட்ட போய் அந்த திருவாசகத்தை படிக்க படிக்க ஒரு திருவாசகத்துக்கும் போக போக அந்த 101வது திருவாசகத்துக்கு அவருடைய மண்ணுக்கு வந்துடுவோம். அந்த திருவாசகத்தை படித்து அந்த ஒரு இதுக்கையும் நம்ம அனுபவிச்ச போனோம்னா அசைவம் சாப்பிடக்கூடாது, இப்போ அது நல்லது கிடையாது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. பட் அதே டைமில் நம்ம அவர்கிட்ட போய் அந்த வாசகத்தை படிக்க 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 நமக்கு அதை சாப்பிடணும் அப்படின்னு இருந்தால் கூட அதை மறக்கடிச்சிக்கிட்டு வந்துடுவார் அப்பா. அது அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை இந்த விஷயம்னு இல்லை, சைவம் சமயம் சைவ சித்தாந்தத்துக்கு போய் கிளாஸுக்கு போனோம்னாவே நமக்கு அந்த ஒரு தூண்டுதல் அப்படி இருந்தால் கூட அதை மறக்கடிச்சிருவார். அதுபோல் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனாலுமே அந்த பிரச்சனைகளை குறைக்கிறாரு. அந்த கருத்துக்களுக்கு வந்து ஒரே வரி தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். எனக்கு இந்த டைமில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த அறக்கட்டளை அப்பா மாணிக்கவாசகருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் மாணிக்கவாசக பெருந்தகையை வணங்குகின்றேனோ இல்லையோ, சிவபரம்பொருளை வணங்குகின்றேனோ இல்லையோ, அடியார் பெருமக்களை வணங்கி அடியார்களுடைய முகத்திலே தெரியக்கூடிய ஆனந்த சிரிப்பினை பார்த்து மகிழ்ச்சி அடைபவன் இந்த பட்டுக்கோட்டை சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பாக மிக அற்புதமான முறையிலே ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய தலைமையிலே இந்த 101வது திருவாசக முற்றோதல் நாம் எல்லோரும் சற்று கர்வப்படுகின்ற வகையிலே, பெருமைப்படுகின்ற வகையிலே திருவாதவூரில் அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் ஐயா சரவணன் அவர்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் அல்லவா, அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நம்ம எத்தனை மணிக்கு தூங்குவோம் வீட்டில் எல்லாரும்? எத்தனை மணிக்கு தூங்குவீங்க எல்லாரும்? 10 மணி ஆகும். மணி என்ன ஆகுது? 9:15 ஆகுது. சும்மா நச்சா அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறத விட மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் குழந்தைராஜ் ஐயா அவர்கள் சொன்னார்கள். சரவணன் ஐயாவும் பேசுகின்ற பொழுது அற்புதமான கருத்துக்களை சொன்னார்கள். வேதநாயகி அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது சமயம் பற்றியான அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் பேசியதை விட எனக்கு அம்மா பேரனா அவர்கள் பேசிய ஒரே ஒரு கருத்து என்னுடைய சிந்தனையை தூண்டியது. அவருடைய அடுத்தவங்க என்ன சொன்னாங்க அதை விட்டுடுவோம். திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய அனுபவம் நமக்கு தேவையில்லை. நம்முடைய அனுபவம் என்ன, அதை அம்மா அவர்களுக்கு அற்புதமாக சொன்னார்கள். திருவாசகம் என்ற தேன், அது யாரும் மறுப்பதற்கு இல்லை. திருவாசகம் என்பது தேன் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் வேலை இல்லை. ஆனால் எனக்கு அப்படி படவில்லையே. என்னுடைய அனுபவத்திலே அது ஒரு நெருப்பாக அல்லவா பற்றிருக்கின்றது, தேனாக எனக்கு படவில்லை. மிகப்பெரிய ஒரு நெருப்பாக எனக்கு தோன்றியது. என்ன அம்மா சொன்னது போல அவரவர்களுடைய உணர்வு பூர்வமாக அவர்களுக்கு என்ன தெரிந்ததோ அதை அவர்கள் சொன்னார்கள். எல்லோரும் இதை தேன் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்கள் மாமாம் அது தேன்தான், அது தேன்தான் என்று சொல்கின்றார்கள். அவர்களிடம் போய் இது தேன் என்று சொல்கின்றாயே, எந்த இடத்திலே நீ தேனை ருசித்தாய், திருவாசகத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே சொல்லுங்கள் என்று கேட்டால் அமைதி காக்கின்றார்கள்.
தேனை ருசித்த இடத்தை சொல்ல வேண்டுமா இல்லையா? அதுதானே அவர்களுடைய உணர்வு. ஆனால் எனக்கு எந்த இடத்திலையும் என்னால் அதை ருசிக்க முடியவில்லை. நெருப்பாக நான் உணர்ந்தேன். ஒரு இடத்திலே இதை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, எப்படி நீங்கள் இதை நெருப்பென்று சொல்லலாம் என்று கேட்டார்கள். நான் உங்களுக்கு விளக்கி சொல்கின்றேன். எனக்கு பட்ட உணர்வு தான் இது. உங்களுக்கு பட்டதை நான் சொல்ல முடியாது. எனக்கு நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததை சொல்வேன். என் மனதிற்குள்ளே இறைவனால் படைக்கப்பட்ட அந்த கோபம் என்ற குணத்தை சுட்டெரிக்கின்ற நெருப்பாக எனக்கு பட்டது. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும் குணத்தையும் அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகின்ற எண்ணத்தையும் சுட்டெரிக்கின்ற நெருப்பாக எனக்கு பட்டது. என் உடம்பிலே இறைவனால் படைக்கப்பட்ட அந்த காம எண்ணத்தை எரித்து அதனை குறைத்து கொண்டு வருகின்ற நெருப்பாக எனக்கு பட்டது. இப்படியெல்லாம் எனக்கு இந்த திருவாசகம் என்பது நெருப்பாகத்தான் நான் உணர்ந்தேன். அதை தேனாக நான் உணரவில்லை. நானேயோ தவம் செய்தேன், சிவாய நமவென பெற்றேன். தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது ஒரே ஒன்று. தானாக வந்தான். மணிவாசக பெருந்தகை ஏதும், ஐயா எனக்கு ஒரு கார் வேண்டும், பெரிய வீடு கட்டணும், நான் பெரிய நிலப்புலன் வாங்கி பெரிய நான் ஊரில் மெச்சுகின்ற அளவிற்கு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிலாம் கேட்டாரா மாணிக்கவாசக பெருந்தகை? ஒன்றுமே கேட்கல இவர். ஆனால் அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்தை தாண்ட முடியல அவரால். ஏன்? இறைவன் இந்த ஆன்மா பழுத்து விட்டது. மாணிக்கவாசக பெருந்தகையினுடைய ஆன்மா பழுத்து விட்டது. அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று அவரே விரும்பி அழைத்து அவரை ஆட்கொள்கின்றார். இல்லை, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாணிக்கவாசக பெருந்தகை கேட்டாரா? யோசிச்சு சொல்லுங்க. ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்துறை அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் என்ன சொன்னாரு? வேண்டேன்ட்டாரு. வேண்டுன்னு கேட்டார் இல்லையா? அவர் வேண்டும். இருங்க ஐயா, நீங்க சொல்லக்கூடாது. ஐயா, அதை நீங்க சொல்லக்கூடாது. இருங்க இப்ப சொன்னது வேண்டாம் வேண்டான்ட்டாரு. எப்படி வேண்டான்ட்டாரு? வேண்டும்னு சொல்லியிருக்கிறார். வேண்டாம். எல்லா அருளாளர் பெருமக்களும் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்றாங்க. வல்லால் ஏன் நல்லா பேசுங்க, உங்க மனசுக்குள்ள பேசக்கூடாது. வள்ளலாறு நான் சொன்ன வள்ளலாறு என்ன சொன்னாரு? மற்றவரை போல் பற்றடைந்து மாள வேண்டேன். எப்படி? மற்றவரை போல் பற்றடைந்து மாள வேண்டேன். விண்ணாலும் மேன்மை தரும் வாழ்வு வேண்டேன். வித்தக நீ திருவருளே வேண்டி நின்றேன். இதெல்லாம் பற்று எனக்கு வேண்டாம், பாசம் வேண்டாம், மண்ணால் கூடிய தகுதி எனக்கு வேண்டாம், விண்ணில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் என்னை புகழ்ந்து சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனால் உன்னுடைய திருவடி தான் வேண்டும் சொன்னது வள்ளலார். ஆனால் ஐயா சொல்கிற மாதிரி திருவாசகத்தில் எதை வேண்டும்னு சொல்லியிருக்கிறார்? சொல்லுங்க. நீங்க தான் என்ன திருவாசகம் முன்னுதல் வர்றீங்கல்ல, ஐயா சொன்னதான் நிப்பாட்டிட்டேன். அதுக்கு தான் வேண்டும்னு சொல்லியிருக்கிறார்ல. ஐயாவே சொல்லிடவா? வேண்டும்னு சொல்லியிருக்கிறார்ல ஐயா, சொல்லுங்க. வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் முந்தன் இருப்பன்றே. எனக்கு ஒன்று வேணும். எப்படிங்க? எனக்கு ஒரு பொருள் வேணும். ஆனால்
அந்த பொருள் நீ என்ன நினைக்கிறியோ நான் அதுக்கு தகுதியானவனா கிடையாது. நீ கொடுக்கக்கூடிய பொருளுக்கு நான் உரியவனா கிடையாது. நீ ஏன் முடிவெடுத்துக்கையா? எப்படி? நீ ஏன் முடிவெடுத்துக்க? ஒவ்வொரு முற்றோதல் செய்கின்ற பொழுதும் இது போல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு செய்தீர்களேயானால் அந்த அமுதத்தை பருக முடியும், அந்த தேனை ருசிக்க முடியும். தேன் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த தேனை ருசிக்கணும்னா இதுக்கு தான். ஐம்புலன்களை கட்டி ஆள்வதற்காக வேண்டி பல பாடல்களை பாடியவர் யார்? சொல்லுங்கம்மா. நீங்க ஒரு அவங்களை கைத்தட்டு பண்ணுங்கம்மா. அப்பதானே வேகமா சொல்லுவாங்க. திருமூலர்னு வாய்ப்பிலே சொல்லிவிட்டா விளங்குறாரு ஐயா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா கரெக்டா சொல்றாங்க. திருமூலர்னு வாய்ப்பிலே சொல்றாங்க. ஏன் காதுல கேக்குது? ஒரு கைத்தட்டு கொடுத்துருவாங்க. ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்கம்மா. ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்ப நச்சுனீங்கம்மா. ஐம்புலன்களை கட்டி ஆள்வதற்காக 3000 பாடல்களில் பல பாடல்களை பாடியிருக்கின்றார் திருமூலர். திருமூலருக்கும் மாணிக்கவாசக பெருந்தகைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. அந்த 5 புலன்களையும் கட்டி ஆள்வதற்கு அவர் ஒரு பாடலிலே சொல்கின்றார், சிந்தனையை நீந்தனதாக்கி அப்படின்னு ஒரு பாடல் வருது. வாக்கு உந்தன் மணிவாரத்தை காட்டி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆண்டு கொண்டு உள்ளே புகுந்த விச்சயமான அமுத பெருங்கடலே சிவாய நம. ஐம்புலன்களை அவர் என்ன ஐயா உங்க குருநாதர் திருமூலர் என்ன சொல்ல வராரோ அங்க வர்றாரு. நீங்க வந்து அதுல ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு ஏற்பாடோட பல விதமான பணிகள் எல்லாம் ஆற்றிக்கிட்டு வர்றீங்க. சித்தர் ஈடுபாடு உண்டு. அதான் இருந்தாலும் சொல்றேன், நல்ல பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றீங்க. திருமூலர் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 புலன்களையும் கட்டி ஆள்வது. இந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னாக்கா மணிவாசக பெருந்தகையை ரொம்ப அருமையாக சொல்லுவார். ஒரு நம்ம உடம்புல வந்து 5 புலன்கள், 5 ஓட்டைகள் இருக்குது. அந்த ஒரு குடம் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதில் 5 ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே தேனை கொட்டுறோம். கொட்டுக்கிட்டே இருக்கும். தேனை இருக்குமா? என்ன சொல்றது? இந்த 5 ஓட்டை வழியா வெளியில போயிட்டே தானே இருக்கும். அதில் நிற்குமா? அந்த குடத்துல தங்குமா? வாய்ப்பு இல்லை, தங்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடமாக ஒரு பெரிய டேங்க், இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சு தேனை கூட்டிகிட்டே இருக்கும். அதில் போய் ஓட்ட வழியாக போயிட்டே இருக்கு. மணிவாசகர் என்ன பண்ணார், இதை கொட்டுறதை நிப்பாட்டு. எப்படி? இது பாருங்க, ஒரு செயல் வந்து எப்படி வருதுன்னு பாருங்களேன். அந்த ஓட்ட வழியாக என்ன செஞ்சிச்சு? எல்லாம் தேன் என்னாச்சு? வெளியில் போயிடுச்சு. அப்படியே அந்த குடத்தை எடுத்து தேன் வச்சுருந்தீங்களா ஒரு பாத்திரம், அது உள்ள முக்குங்க. வெறும் எம்டியான பாத்திரத்தை 5 ஓட்டையை போட்டு தேன் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் முக்குனா என்ன செய்யும்? எந்த ஓட்ட வழியா தேன் வெளியில போனிச்சோ அந்த ஓட்ட வழியா என்ன செய்யும்? அற்புதமா இந்த கருத்தை வந்து இந்த பாடல்ல அவர் விளக்குறார். இந்த தேனை நம்ம பருகணுமா வேண்டாமா? பருகணுமா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? அறக்கட்டளையில் நடத்தக்கூடிய இந்த வகுப்புகளில் திருவாசக சிந்தனை என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் சொல்லக்கூடியதை அவ்வப்போது கேட்கணும். முற்றோதலுக்கு மட்டும் வருவது ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறப்ப அந்த பாடலை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை வரும். அப்படியே உங்களை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு இனம் புரியாத ஒரு இன்ப மனசுக்குள்ள வரும். இதில் வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து அருளாளர் பெருமக்களில் முன்ன பின்ன இருக்கும். என்னன்னாக்கா, ஒருவர் சொல்லுவார், உதாரணத்துக்கு மணிவாசக பெருந்தகை வந்து எனக்கு உன் திருவடியை கொடுத்தால் போதும், எனக்கு மறுபிறப்பு வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். அப்படி தானே சரவண ஐயா? அதே சமயத்தில் திருநாவுக்கரசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதில் சற்று முரண்படுறாரு. அவருக்கு திருவடியை மட்டும்தான் காட்டினார், அவரை சிவமாக்க அழைக்கல. கடைசியாக தான் சொல்றாரு, அம்மை எனக்கு அருளியவாறு யாருக்கு சோன்னு கடைசியாக சொல்லிட்டு அது வந்து சித்தாந்த தத்துவம் தான். அதான் அவங்க அம்மை அப்பன்னு கடைசியாக வந்து அம்மையை தான் சொல்லுவார். திருவடி வேணும்,
எல்லா அருளாளர்களும் திருவடி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல திருமுறைகளில் பாடிய திருநாவுக்கரசர் சற்று வேறுபடுகின்றார். அவர் என்ன சொல்றாருனாக்கா, எனக்கு உன்னுடைய திருவடி வேண்டாம், திரும்பவும் நான் பிறக்கணும். எதற்காக பிறக்கணும்? சிவாய நமன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்யா. எனக்கு மனுஷ பிறவி கொடுத்தாதான் நான் சிவாய நம சொல்ல முடியும். எப்படி? சிவநாமம் சொல்வதற்காக எனக்கு திரும்பவும் மனித பிறவியை கொடு. கருவாய் கிடந்து உன் கலலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனது அருளா. இது எங்க பாடுனது என்னன்னு தெரியுமா? சிவாய நமவென்று நீரடிந்தேன், திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரடிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரானே. நான் உன்னை நினைச்சு என்ன பூசிட்டேன்? திருநீர் பூசிட்டேன். உனக்கு வேற வழியே கிடையாதுயா. நீ இல்லைன்னு சொல்லவே முடியாது, கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய நாமத்தை உச்சரிப்பதற்காக வேண்டினாச்சும் நாம் திரும்பவும் பிறப்பெடுக்க வேண்டும் என்று பாடல்களில் சொல்லுகின்றார். அருளாளர் பெருமக்களிடம் அவ்வப்போது வேறுபாடுகள் இருந்தாலும் கடைசியிலே அவர்கள் எல்லோரும் வருவது இறைவனுடைய திருவடி தான். அதிலே கரைக்கால் அம்மையாரும் அதுதான் சொன்னாங்க, மீண்டும் பிறப்பு உண்டு என்று உன் அடிக்கு நான் வரணும் அப்படின்னு தானே கரைக்கால் என்றும் மறவாமை வேண்டும். மறவாமை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனித பிறப்புங்கிறது அவர்களுடைய சைவ சித்தாந்தத்தின்படி 2 ஊழ்வினைகள் இருக்குது. அந்த வினைகள் படி அனுபவிக்கிறதற்காக பிறப்பெடுத்து தான் ஆக வேண்டும். ஐயா சொன்னதார்கள் இல்லையா பட்டினத்தார் பாடல்களை, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனும், பெண்டீர் எத்தனை எத்தனை பெண்டீரோ, பின்னர் எத்தனை எத்தனை பிள்ளையோ, மூடனாய் இருந்து அடியேனும் அருகிலேன், இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பனே சொன்னார் இல்லையா பட்டினத்தார். எத்தனை பிறவியா நான் எடுக்கிறது, எத்தனை அன்னையினுடைய வயிற்றிலே கருவிலே நான் பிறப்பெடுப்பது, எத்தனை இப்படின்னு சொல்லிட்டே வராரு. இவ்வளவு பிறவிகள் எடுத்து அதே தான் சொல்றாரு. 7 கடல் இருக்கக்கூடிய மணலை கூட எண்ணிடலாம், நான் எடுத்த பிறப்பை எண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா இவ்வளவும் கடைசியில் நிற்கிறது நமக்கு பிறப்பில்லாமல் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். அருளாளர் பெருமக்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் முடிந்த மட்டில், நிச்சயமாக முழுவதும் நம்மால் முடியாது, முடிந்த மட்டில் நாம் சிந்தித்து அது போன்ற வழிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக முக்கியமாக நான் உங்களுக்கு இந்த மேடையிலே சொல்லப்போவது என்னவென்றால், உணவை பற்றி அனைவரும் சொன்னார்கள். அசைவம் சாப்பிடுகின்ற அன்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவோ அதற்காக வேண்டி வருத்தப்படவோ தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இறைவன் மனிதனை படைத்த பொழுது அவனுக்கு கொடுத்த உணவு அசைவம். வெஜிடேரியன் உணவை இறைவன் கொடுக்கல. எடுத்த உடனேயே மனிதனை படைத்த பிறகு அவனுக்கு ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் கொன்று அதைதான் உணவாக எடுத்துக்கொண்டான். இன்னும் சொல்ல போனால் வேத காலங்கள் வரைக்கும் அவ்வளவு பேரும் முக்கியமான உணவாக இருந்தது
அசைவம்தான். எதற்காக வேண்டி இந்த அசைவத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், அதற்கென்று ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு. கோபத்தை அதிகரிக்கும், காமத்தை அதிகரிக்கும். இதையெல்லாம் அருளாளர் பெருமக்கள் பார்த்து, இறைவனால் அளிக்கப்பட்டதுதான் கோபமும் காமமும். எவனாலும் கோபத்தையும் காமத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, அடக்கி ஆளலாம். நன்றாக பார்த்துக்கங்க, அடக்கி ஆள முடியும். அதனை இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வரவே யாராலும் முடியாது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே சடார் என்று ஒரு காலகட்டத்தில் இது அசைவ உணவு, இதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் முடியாது. குழந்தராஜ் ஐயா பேசுகின்ற பொழுது அவரே அவருடைய பேச்சின் பொழுது சொன்னார், ஒரு காலத்திலே அவரும் அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்திருக்கின்றார். அவருடைய முதிர்ச்சியின் காரணமாக, அவருடைய ஞானத்தின் காரணமாக அந்த உணவு பழக்க வழக்கத்தை அவர் விட்டிருக்கின்றார். அதே போன்று உங்களுக்கு எப்பொழுது அது வருகின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் தானாகவே அதனிடம் இருந்து விலகி நிற்பீர்கள். அதற்கு வரைக்கும் நீங்களாக முயற்சி எடுத்து நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு செஞ்சீங்கன்னாக்கா, என்னைக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அன்னைக்கு முடியாமல் போயிடும். அதனால் அதை பற்றி நீங்கள் கேர் எடுக்காதீங்க. இறைவன் உங்களுக்கு உணர்த்துவான், ஒரு சில காலகட்டத்திலே உங்களுக்கு உணர்த்துவான். அந்த நேரத்திலே நீங்களாகவே அதனிடம் இருந்து விலகி நிற்பீர்கள். அந்த காலம் வரும் வரையிலே நீங்கள் பொறுத்திருங்கள். அதற்காக வேண்டி நான் அசைவம் சாப்பிடுகின்றேன், நான் இந்த முற்றோதலுக்கு தகுதி இல்லாதவனா, நான் அசைவம் சாப்பிடுகின்றேன், சிவ பரம்பொருளை வணங்கக்கூடாதா என்றெல்லாம் தயவு செய்து நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இறைவன் மேல் உண்மையான அன்பை செலுத்துங்கள். இறைவன் மேல் உண்மையான அன்பு செலுத்துவது என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் உண்மையான அன்பை இறைவன் மேல் செலுத்துகின்றீர்களா இல்லையா என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க, யாராச்சும் பார்ப்போம். அசைவத்தை இப்போ விட்டாச்சு, நம்ம அசைவத்துக்கு விளக்கம் சொல்லியாச்சு. இறைவன் மேல் உண்மையான அன்பை நீங்கள் செலுத்துகின்றீர்களா இல்லையா என்பதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்? அன்பு செலுத்தும் போது உணர முடியும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது என்பது ஐயா சொன்னது போல இயலாத காரியம். சுருக்கமாக ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இருங்க ஐயா. உறுப்பினர்களை உண்மையின்பால் என்று நேசிக்கக்கூடிய தன்மை எந்த உயிருக்கு வந்தாலும் அவர்கள் அன்பின்பால் நின்றவர்கள் தான். ஒரு கைத்தட்டு கொடுங்க. இப்ப அன்பு செலுத்துறதுங்கிறத பத்தி ஐயா அவர்கள் கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு அந்த உணவு இதையே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் உங்களுக்கு. அன்பு செலுத்துறதுங்கிறத நம்ம ரொம்ப எளிதாக செய்யலாம். எப்படின்னாக்கா, திருவாசக முற்றோதல் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். நீங்கள் வந்திருக்கக்கூடிய அடுத்த மற்ற அடியார்களுக்கு நீங்கள் செய்கின்ற சேவை சிவபரம்பொருளை சென்றடையும். உதாரணத்துக்கு, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தண்ணி வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்குறோம், ஓடி போய் ஒரு டம்ளருக்கு ஒரு தண்ணி கொண்டு வந்து வச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது மிகப்பெரிய சிவப்பணி. அவங்க சாப்பிட்டுருக்காங்க, தட்டில் சாம்பார் தீர்ந்து போயிடுச்சு, சாம்பார் இல்லை, எழுந்திரிக்க போகிறாங்க. ஓடி போய் அந்த தட்டை வாங்கி எடுத்துக்கிட்டு போய் ஒரு கரண்டி சாம்பார் போட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மிகப்பெரிய சிவப்பணி. அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டானது ஆண்டவனை சிவபரம்பொருளை சென்றடையும். ஒன்று. அடுத்தது, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது, அந்த ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஐம்பொறிகளையுமே இறைவன் நமக்கு படைக்காமல் இருந்திருக்கலாமே. ஏன் படைச்சான்?
அதனால தானே இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இறைவன் அதை படை நமக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. யோசிச்சு பாருங்க, நமக்கு எதற்காக அந்த ஐம்புலன்களையும் இறைவன் கொடுத்தான் சொல்லுங்க? கண்ணை ஏன் கொடுத்தான்? எதை பார்க்கணும்? நல்லதே பார்க்கணும். இறைவனை கண்குளிர தரிசனம் செய்ய. காதை ஏன் கொடுத்தான்? நல்ல வார்த்தைகளையும் இறைவனுடைய அருமை பெருமைகளையும் திருவாசகத்தையும் திருமுறைகளையும் படிக்கின்ற இடத்திலே நாம் அமர்ந்து அதனை கேட்பதற்காக. வாய் ஏன் படிச்சிருக்கான்? அவனுடைய நாமத்தை இந்த கலிகாலத்தில் திருமுறைகள் திருவாசகம் அவனுடைய நாமாவளிகளை படிப்பதன் மூலமாகத்தான் நாம் செய்யக்கூடிய அந்த தீ வினைகள் 2 வினைகளையும் தீர்க்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள். உடம்பு அவனுக்கு மிக சரியா சொன்னாங்க. அதை தான் ஐயா அவர்கள் இப்போ சொன்னாங்க. அவனுக்கு பணி செய்து ஒரு மலர்களை பறித்து இறைவனுக்கு சாற்றுவதோ, ஒரு மாலையாக கட்டி இறைவனுக்கு கொடுப்பதோ, ஒரு அர்ச்சனை செய்வதோ, அதற்காக தான் இந்த உடம்பு. மீதம் இருக்கிறது என்னங்க? 5 புலன்கள்ல நாவுக்கரசர் ஒரு அதிகம் படிக்காரு திரு அங்கமாலை. அது ரைட்டு. அது பெருசா அதுல வந்துட்டு அதை சொல்லுங்க. இப்ப நம்ம 5 புலன்களை எல்லாம் சொல்லிட்டா ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னது? ஐம்புலன்கள்ல மூக்கு பாக்கி இருக்கு. மூக்கால என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்கன்னு கேக்குறேன். சரி, நுகர்ச்சி. ஒரு திருநீர் அணிந்த ஒரு சிவனடியார் வருகின்ற பொழுது அந்த திருநீரினுடைய நாற்றம் வாசனைங்கிறது இப்போ வந்ததுங்க. திருமுறைகளிலையும் திருவாசகத்திலும் இருக்கக்கூடியது நாற்றம். இதுதான் உண்மையான தமிழ். வாசனை என்பது இப்போ வந்தது. சரி, உங்க பாயிண்ட்டுக்கே நான் வந்துடுறேன். வாசனை, அதனுடைய அந்த வாசனை காற்றில் மிதந்து வருகின்ற பொழுது அதை மூக்கால் நுகர்ந்து ஒரு சிவனடியார் வந்திருக்கின்றார் என்று அவருக்கு நாம் பணி செய்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப புரியுதுங்களா? இந்த 5 புலன்களையும் எதற்காக இறைவன் கொடுத்தான் என்று இந்த மாதிரி நல்ல வழிகளில் இந்த 5 புலன்களையும் செலுத்தினோமையானால் சிவ பரம்பொருளினுடைய நமக்கு அவருடைய அனுகிரகம், அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அதை விட இந்த உலகில் நமக்கு வேற என்ன வேணும்? அது ஒன்று தான் வேணும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.